ஜெயம் ரவி மற்றும் கெனிஷாவோட புகைப்படங்கள் சமூக வலைதளங்கள்ல வேகமா பரவின உடனே ஆர்த்தி ரவி ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. அதாவது என்ன போஸ்ட்னா, இந்த மாதிரி ஒரு நல்ல அப்பாவாவே நீங்க இல்ல, குழந்தைகளை பார்க்கணுங்கிற நினைப்பே உங்ககிட்ட இல்ல, இதையும் தாண்டி என்ன ஒரு குடும்பக்காரி மாதிரி நீங்க ஃப்ரேம் பண்ணிட்டு இருந்தீங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, என் பிள்ளைங்களுக்காக தான் நான் இவ்வளவு நாள் வாய மூடிட்டு இருந்தேன், இன்னைக்கு எல்லா மக்களுக்கும் தெரிஞ்சு போச்சு நீங்க யாருன்னு அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்ட் போட்டாங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரவி மோகனோட அக்கௌண்ட்டை போட்டு பயங்கரமா மக்கள் எல்லாம் திட்டி தீக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கொண்டாட்டி இந்த அளவுக்கு வந்து அக்யூஸ் பண்ணி வச்சிருக்கேடா, நீ எல்லாம் நல்லா இருப்பியா அப்படின்லாம் கேட்டாங்க ரசிகர்கள். அதாவது இது வரைக்கும் ரவி மோகன் அப்படின்னாவே எல்லாருக்கும் எப்படி தெரியும்னா, ஒரு ஜெயம் ரவி ஒரு சாமிங்கான ஆக்டர், இவ்வளவுதான் அவரை பத்தி தெரிஞ்சதே. பட் பாத்தீங்கன்னா இன்னைக்கு அப்படியே உல்டாவா மாறி இருக்கு. சரி, இப்போ ஜெயம் ரவி அவர்கள் ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. அந்த 5 போஸ்டும் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ். பாக்குற மக்கள் ஒண்ணுமே புரியல. இதுல கமெண்ட் செக்ஷன்ல என்ன கேட்டாங்கன்னா, யோ நீ தமிழ் ஆக்டர் தானேயா, என்னையா இங்கிலீஷ்ல இப்படி போட்டா எங்களுக்கு என்னையா படிக்க தோணும் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. சோ வந்து நியூஸ்லயே அங்க பாட்டா கட் பண்ணி போடுறாங்க. அவங்க நிஜமாவே அந்த 5 போஸ்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத இந்த வீடியோல பார்ப்போம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம்.